இன்றைக்கும் எத்தனையோ தேசங்களிலே யுத்தம், ஈரான் தேசத்திலே யுத்தம், உக்ரைனிலே யுத்தம், காசாவிலே யுத்தம். அங்கிருந்த கோடீஸ்வரர்களெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பிச்சைக்காரராக மாறிவிட்டார்கள். சரிங்களா? பயங்கர பணம் வைத்திருந்தவர்கள், கிலோ கணக்கில் ஜொல் வைத்திருந்தவங்க எல்லாம் குண்டுகள் போட்டதுனால வீடுகளை இழந்து இன்றைக்கு நிறையா சத்திரங்களிலே தங்க வைத்து ஒரு ப்ரெட்டுக்கும் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டுக்கும் அவங்க ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இன்றைக்கு அவர்கள் திருச்சபைகள் இல்லை, ஆராதித்த சபைகள் இல்லை. நினச்சி பாருங்களேன், எங்கே போய் இன்றைக்கி ஆராதனை நடத்த முடியும்? சாப்பாடு ஒரு ரூபாய் யாருக்கு கொடுப்பாங்க? அவர்களுடைய வீட்டை போய் அவர்களை எங்கே தேடுவார்கள்? சரிங்களா? ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம். நம்மளை விட மேலே நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு கீழே இன்றைக்கி ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்தோத்திரம்.